பூமாரி. அஜயத்தா. ஹே பூமாரி, எப்படி இருக்க? காலேஜ்லாம் போறியாமே? ஆமாதா. அப்ப நீங்க மட்டும் ஸ்கூலா போயிட்டு இருக்கீங்க? நல்லா பேச கத்துக்கிட்ட பூமாரி. அத்தை மாமா வாங்க. பூமாரி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. ஒரு நிமிஷம் அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா, எம்மா, வா, யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. பாருமா, அத்தை மாமா வந்திருக்காங்க. என்ன மைனி வாங்க. என்ன லட்சுமி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே, நீ எப்படி இருக்க? நேத்தே வருவனே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வேலை கொஞ்சம் அதிகம், அதான் நேத்து வர முடியல. பரவாயில்லண்ணே. எம்மா வாமா. எங்க என் பேத்திய காணோம்? குளிச்சிட்டு இருக்காமா. அஜய் எப்படி தங்கம் இருக்க? நல்லா வளர்ந்துட்டியே. நல்லா இருக்கேன் அத்தை. நல்லா படிக்கிறியாயா? ஆ ஆமாத்த. என்ன பூமாரி, படிப்புலாம் எப்படி போகுது? நல்லா படிக்கிறியா? நல்லா போகுதுதா. ஹே அஜய் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் காரோக்கா. அவ உனக்கு அக்காவா? மைனின்னு கூப்பிடு. டக்குன்னு அப்படி கூப்பிட வரலப்பா. மைனிய மைனின்னு கூப்பிடாம அக்கான்னு கூப்பிடக்கூடாதுடா. ஓகே மம்மி. உன் இஷ்டம் போல கூப்பிடு அஜய். அத்தை, உங்களை முன்னாடி எப்படி பார்த்தனா அப்படியே இருக்கீங்க. என்ன காரு? ஆமத்த, நீங்க முன்னாடி ஸ்லிம்மா இருந்தீங்க, அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கீங்க. கொஞ்சம் கூட வெயிட் போடல, மாறவும் இல்லை. மருமகளே, அதுக்கெல்லாம் காரணம் உங்க அத்தை அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா டயட் மெயின்டைன் பண்றா. சூப்பர் அத்தை, எப்பவும் இப்படியே இருங்க. தேங்க்ஸ் காரு. வந்தவங்க நின்னுட்டே இருந்தா எப்படி? வாங்க உள்ள வந்து உட்காந்து பேசலாம். உட்காந்து பேச எங்கம்மா டைம் இருக்கு? மணிதான் 7:30 ஆயிடுச்சே. இனி எல்லாரும் கிளம்ப வேண்டியதா. மண்டபத்துக்கு எப்ப போகணும்? நல்ல நேரம் 9 to 10:30. நம்ம அப்பவே இங்க இருந்து கிளம்புவோனே. லட்சுமி, அதுக்கு முன்னாடியே கிளம்பிடுவோம். அதுக்கு முன்னா ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவோம். நம்ம இங்கே இருந்துட்டு இருந்தா சரிப்படாது. ஆட்டுனே, அப்ப வா வந்து உட்கார், காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபிலாம் இருக்கட்டும் லட்சுமி. வீட்ல இருந்து கிளம்பும் போது குடிச்சிட்டு தான் வந்தோம், இப்ப வேணாம். காலையில சாப்பாடு மண்டபத்துல தானே. இருனே, எல்லாரும் கிளம்பி போவோம். சரிம்மா சரி. மம்மி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். எம்மா, நான் துளசி அக்கா வீட்ல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஏம் டீ இங்க நின்று மாத்தினா என்ன? ஆஃப் சரியில்லம்மா, துளசி அக்கா கரெக்டா கட்டி விட்டுருவா. சரி சரி பூமாரி, அப்ப சீக்கிரம் போயிட்டு வா. அப்படியே துளசி ரேகாவெல்லாம் கையோட கூட்டு வந்துரு. சரிம்மா. நேரத்தோட அங்க போகணும்னு அம்மா சொன்னான்னு சொல்லு. சரிம்மா. மாமா இருந்துக்கோங்க, நான் கிளம்பிட்டு வரேன். சரி பூமாரி, போயிட்டு வா. அப்புறம் காரு, நினைச்சத சாதிச்சிட்ட போல. அத்தை, அது வந்து போதும்டா, உன் ஏஜ் எல்லாம் நாங்க தாண்டி தான் வந்திருக்கோம். சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். அப்புறம் உனக்கு ஒரு saree வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. வா அத்தை, சூப்பரா இருக்கு. saree செலெக்ஷன் செம்ம. உனக்கு பிடிச்சிருக்குல காரு? பிடிச்சிருக்காவா? இது என்னோட ஃபேவரட் கலர் அத்தை, ரொம்ப பிடிச்சிருக்கு. சேலை வேலை 12,000 ரூபாய். பின்ன பிடிக்காம இருக்குமா? உங்க அத்தை பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்தா. தேங்க்ஸ் அத்தை. மைனி, எதுக்கு இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு வரீங்க? ஏன் மருமகளுக்கு நான் ஆசையா வாங்கிட்டு வந்தேன். விலையெல்லாம் பார்த்தா நல்லா இருக்குமா? பூமாரிக்கும் ஒரு சுடிதார் வாங்கிட்டு வந்தேன். கொடுக்கறதுக்குள்ளேயும் போயிட்டா. இங்க பக்கத்துல தாம போயிருக்கா, வந்ததும் கூடு. நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன், உள்ள வாங்க. காருண்யா வீட்டு தானே? ஆமா. மேக்கப் போட வந்திருக்கோம். அவங்க வரலையா? எங்க மேம் இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. எனக்கு இந்த அட்ரஸ் கொடுத்து போக சொன்னாங்க, அதான் முன்னாடியே நான் வந்துட்டேன். ஓ சரி, வாங்கக்கா உள்ள வாங்க. தலைக்கு குளிச்சிட்டீங்களா? தலையெல்லாம் காய வச்சிங்களா? ஆமா, தலையெல்லாம் காய வச்சிட்டேன். ஓகே ஓகே. அவங்க ஹேர் ஸ்டைலிங் பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு மேக்கப் போட்டுருவேன். ஓகேக்கா. சரி சரி, டைம் ஆகிக்கிட்டே இருக்குது, சீக்கிரம் மேக்கப் போட ஆரம்பிங்க. ஓகே மேடம், 2 பேர் இருக்கிறதுனால ஜஸ்ட் 1 ஹவர்ல முடிச்சு கொடுத்துருவோம். சரிங்கம்மா, நல்ல நேரத்தில் மண்டபத்துக்கு போகணும், சீக்கிரம் பண்ணி விடுங்க. அப்புறம் அங்கே saree மாற்ற கொடுப்பாங்க, அங்கேயும் வந்துடுவீங்கள்ல? ஷுவர் மேடம். நானும் போய் உட்காந்து பார்க்குறேன் எப்படி மேக்கப்பை போடுறாவன்னு. லட்சுமி, இந்தா இதுல 25,000 இருக்கு, செலவுக்கு வச்சுக்கோ. என்ன துட்டெல்லாம் வேணானே, எனக்கு நீ வந்து நிற்கிறதே போதும். ஐயோ லட்சுமி, இது உனக்கு ஒரு உதவியா இருக்கும் தான் கொடுக்குறேன். கல்யாணத்துக்கும் இன்னும் 10 நாள் தானே இருக்கு, வச்சுக்கோ லட்சுமி செலவுக்கு. மேற்கொண்டு வேணாலும் கேளு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேனே. பையன் வேற படிக்கிறான், வேண்டானே நீ வச்சுக்கோ. ஏன் லட்சுமி, உங்கள் அண்ணன்கிட்ட வாங்குறதுக்கே நீ இவ்வளோ யோசிக்கிற? இந்த பணம் உன் செலவு மொத்தத்தையும் சரி கட்டாது. ஆனால் சின்ன சின்ன செலவுக்கு பயன்பட்டுக்கிறோம்ல, வாங்கிக்கோ லட்சுமி, ரொம்ப யோசிக்காத. அப்புறம் காருண்யாவுக்கு கல்யாணத்தை ஒட்டி ஒரு 5 பவுன்ல வளையல் எடுத்து கொடுத்துடுறேன். அதெல்லாம் எதுக்குனே? ஒன்றும் வேண்டாம்.
நீ சும்மா சேலவெல்லாம் இழுத்து போட்டுக்கிறாத. இப்போ தங்க விற்க விலைக்கு 5 பவுன்லாம் ரொம்ப அதிகம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே. லட்சுமி, இதெல்லாம் செய்கிறது எங்களோட கடமை. தாய் மாமான்னு இவர் ஒருத்தர் தானே இருக்காரு. அப்போ இவர் தான் செய்யணும். சும்மா வந்து ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு போகிறதுக்கு நாங்கள் வரல. நாங்களும் எங்கள் கடமையை செய்யணும். ஆமா லட்சுமி, என் கடமையை இனி செய்ய விடு. இந்த அண்ணன் அப்படிலாம் உன்னைய விட்டுற மாட்டேன். இது போதும்ண்ணே, இது போதும். நீ செய்யணும் கூட வேண்டானே. இந்த ஒரு வார்த்தை போதும். எனக்குன்னு நீ கூட வந்து நிற்கிற பாத்தியா, அதில் தானே இருக்கு எனக்கு நிம்மதியே. நேற்று வரைக்கும் நீ வர காணமேனு வருத்தப்பட்டு உட்காந்துருந்தனே. எதுக்கு லட்சுமி இதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஐயோ அழாத. ஃபங்க்ஷன் வீட்டில் இப்படி இருந்து அழலாமா? ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு போ. நான் அழல மைனி, இது ஆனந்த கண்ணீர். எங்கள் அப்பா இல்லாத குறைய எங்கள் அண்ணன் தான் தீர்த்து வைக்கா. நான் எப்பயும் உனக்கு இருப்பேன் லட்சுமி, அழாத. போய் வேலையை பாரு, கிளம்பு. தண்டபாணி எங்க? பால் கொடுக்க தானே போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. வேற யாரையாவது ஆள் வச்சு பார்க்க சொல்லலாம்ல. மவளுக்கு நிச்சாம்பளம் வச்சுக்கிட்டு இன்னைக்குமா வெளியில போய் வேலையை பார்த்துட்டு வரணும்? அப்படி இல்லை மைனி, யார் யார் வீட்டுக்கு எவ்வளோ ஊற்றணும் தெரியாது. புதுசாக யாரையும் போட்டாலும் வீடுகளெல்லாம் காட்டணும். அது நம்மளுக்கு 2 வேலையே ஆயிரும். அதான் காலையில் 3 மணிக்கே எந்திரிச்சு வேலை செய்ய போயிட்டாவ. இப்போ வந்துருவாவோ. என்ன மைனியை கூட்டு உள்ளே போய் உட்காருனேன். எவ்வளோ நேரம் இப்படி நின்றுக்கிட்டே இருப்ப? சரி லட்சுமி, மண்டபத்துல எதுவும் வேலை இருக்குன்னா சொல்லு, போய் செய்கிறேன். ஒரு வேலையும் இல்லைனே. மண்டபத்தில் ஆள் இருக்கு, பார்த்துக்கும். நம்ம கிளம்பி போயிட்டு வர ஆட்களெல்லாம் கூப்பிடணும். அப்புறம் தட்டு தாம்பலெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும்னே. வேற ஒன்றும் இல்லை. எவ்வளோ நேரம் தான் கிளம்பிட்டு இருக்கா? ஏ கீதா, இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகும்? கிளம்பிட்டியா இல்லையா? வாரேன் வாரேன். கிளம்ப வேணாமா? நீர் பாட்டுக்கு கூப்பிட்டுட்டே நிக்கிறீ. அதானே, எவ்வளோ நேரமா தான் கிளம்புவீங்க? உங்களுக்கு என்ன, ஒரு நிமிஷத்துல இந்த சொக்காவையும் கோட்டையும் போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறீ. எங்களுக்கு அப்படியா? சேலையை உடுத்தணும், நகையை போடணும். அது இந்த தலையை சீவி நிக்க வைக்கிறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிருது. அடுத்தால மேக்கப் தான் போட்டுட்டு இருக்கேன், அதுக்குள்ளேயும் வா 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 வான்னு இப்படி படுத்துறீரு. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீரு? நான் கிளம்பி வர வேண்டாமா? போறோம். கிளம்புன வரைக்கும் நல்லாதான் இருக்கு. இப்படியே வா. ஒரு 5 நிமிஷம் போறோங்க. டச் அப் மட்டும் பண்ணிட்டு வாரேன். இந்த பொம்பளைங்க வெளியே கிளம்புறதுக்கு 5 நிமிஷம் ஆகும்னா நம்பவே கூடாது. நல்லா சொல்லுவீரு. அதே மாதிரி தான் ஆம்பளைங்களுக்கும். வீட்டுக்கு வர்றதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும்னா நம்பவே கூடாது. உனக்கு என்னதான் பிரச்சனை கீதா? அப்புறம் என்ன பொம்பளைங்களை மட்டும் சொல்றீங்க? நாங்க கிளம்புறது எதுக்காண்டி? இவ்வளவு நீட்டா வர்றது எதுக்காண்டி? வெளியில 4 ஆளுவ பார்த்து பாரா இந்த சேகர் பொண்டாட்டி எப்படி வச்சிருக்கான், பொண்டாட்டிக்கு தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பொண்டாட்டியை நல்லா வச்சிருக்கானேன்னு எல்லாம் சொல்லி மெச்சிக்கிறதுக்கு தான். என்னைக்கு இதை சொல்ற? இதெல்லாம் எனக்காண்டியா பண்ற? ஆமாங்க, அப்புறம் இதெல்லாம் எனக்காண்டியா பண்ணிட்டு இருக்கேன். ஊர்ல பாக்குற 4 பேர் உங்களை எதுவும் குறை சொல்லிடக்கூடாதுல்ல. அதான் இப்படி நல்ல சேலையை உடுத்தி நல்ல மேக்கப்லாம் போட்டு நகை போட்டு வாரேன். ஆமா கீதா, நீ நல்லா வந்ததா எனக்கும் பெருமை. போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. இந்த ஒரு 5 நிமிஷங்க, சிட்டா போயிட்டு சிட்டா வந்துருவேன் பாருங்க. நம்ம பொண்டாட்டி நம்மளுக்காண்டி என்னவெல்லாம் செய்யறா? ஒரு நிமிஷத்துல அவளை போய் ஏசி போட்டனே. என்ன மாப்பிள்ள சார், ஜம்முன்னு ரெடி ஆகி வந்துட்டீங்க போல. என் கண்ணே பற்றும் போலயே. என் அவன் மாப்பிள்ளை தோரணையில எம்பிட்டு அழகா இருக்கான். ஏம்மா நீ வேற சும்மா இரு. யார் ராசா மண்டபத்துல இருந்து வந்ததும் சுத்தி போடணும்ல. அக்கா கிளம்பிட்டாளா மாமா? ரெடி ஆயிட்டே இருக்கா மாப்பிள்ள. காலையில இருந்து இங்கிட்டும் அங்கிட்டும் தான் ஓடுறா. எதுக்கு ஓடுறா, என்னத்துக்கு ஓடுறானே தெரியல. உள்ள போய் பார்த்தா இன்னும் ரெடியான மாதிரி தெரியல. இந்த அஞ்சலிக்கு எங்கேயாவது கிளம்பணும்னா ரொம்ப லேட் ஆக்குவா. நான் போயிட்டு அவளை சீக்கிரம் கிளம்ப சொல்றேன். அக்கா காரி தானே முன்னாடி நின்று எல்லாம் செய்யணும். இந்த பிள்ளையே இப்படி லேட் ஆக்கிட்டு கிடக்க. முதல்ல போய் சொல்லுங்க தே. ஏம்மா நீ இன்னும் இப்படியே இருக்க, எப்ப கிளம்புவ? எனக்கு ஒரு சேலையை எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. நீங்க எல்லாரும் கிளம்பி மண்டபத்துக்கு போறதுக்குள்ளேயும் நான் ரெடி ஆயிட்டு வந்துருவேன். போட்டோ எடுக்கணும், வெளியில வரீங்களா? நான் கூட்டு வரேன். கோவிலுக்கு போகணும், கோயிலே வச்சு எடுத்துருங்க. ஓகே சார். ஐயோ ஐயோ வயிறு எரியுது. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நிச்சயம் நடந்துரும் போலயே. என் பேத்தி திருக்கணிக்கு தெரிஞ்ச உடஞ்சி போயிருவாளே. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? ஒன்னும் ஓட மாட்டுக்கே. பேசாட்டி மோதிரத்தை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா எப்படி? ஆனா பேதியில போறவளுவ எங்க வச்சிருக்காளுவன்னு தெரியலையே மோதிரத்தை. நிச்சயத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. தேடுவோம்.
தேடி மோதிரத்தை கண்டுபிடிப்போம். எம்பட்டு நேரமா அந்த ப்ரெஸ்ஸை கொண்டு தேய்க்காவோ. அந்த பிள்ளையும் சேலை கணக்க உட்காந்துருக்கு பாரு. ஆச்சி என்ன பாக்குற? மேக்கப் நல்லா இருக்கா? உனக்கு என்ன தங்கம், நல்ல அழகு சிலையாட்டு இருக்கியே. மேக்கப்புக்கு எம்பிட்டு காசு வாங்குறாவோ? 100 500? வாட் பாட்டி, 100 500? நோ நோ, பிரைடல் மேக்கப்புக்கு 30,000 வாங்குறோம். இங்கிலீஷ்ல எல்லாம் சொல்லுறா எம்புட்டி. ஹேர் ஸ்டைலுக்கு மேக்கப்புக்கு அப்புறம் சாரி கட்டி விடுறோம்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து 30,000. 30,000மா? ஏ அம்மாடி, எதுக்கு இம்புட்டு வேலை? என் வீட்டு வெள்ளை அடிக்கிறதுக்கே 3000 ரூபா தான் கேட்டான். இத்தனோடி மூஞ்சில இந்த பெயிண்ட் எடுத்து பிரஸ் வச்சு அடிக்கிறதுக்கு 30,000மா? ஆச்சியோ நீ சும்மா இரு, ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். என்ன மட்டி சொல்லுற? 30,000 கேட்காவ மேக்கப்புக்கு? நம்ம வீட்டு வெள்ளை அடிக்க பால்ராஸ் இருக்காம்லா, அவன் 3000 தான் வாங்கினான். வீடு பூரா நல்லபடியா அடிச்சு கொடுத்தானே. கல்யாணத்துக்கெல்லாம் நான் அவனை கூட்டு வரேன். அவன் அடிச்சு கொடுக்கறதே 5 வருஷம் தாங்கும். நீங்க மேக்கப் போட்டது எவ்வளவு நாள் தாங்கும்? ஏ காருண்யா, உங்க பாட்டிய பேசாம இருக்க சொல்லு. ஆச்சி நீ இப்படி தொண கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. சொல்லு முட்டி, எத்தனை நாள் தாங்கும்? இன்னைக்கு ஃபுல்லா இதே மேக்கப்போட நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பேன் ஆச்சி. அப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கே 30,000? அதுக்கப்புறம் நாளைக்கு இந்த பவுடர்லாம் அழிஞ்சு போயிருமோ? ஆமா, அப்புறம் இப்படியேவா மூஞ்சி வச்சுக்கிட்டு இருப்பேன். நான் குளிக்க வேணாம்? ஆச்சியோ நான் நல்ல மூட்ல இருக்கேன், பேசாம இரு. ஆட்டும் தாயே, நான் பேசல, போற மாட்டி. ஏம்மா பின்னாடி நிக்கிற பொண்ணே, பூ இன்னும் கொஞ்சம் வையம்மா, மல்லிப்பூவே வைக்கலையே. 5 6 உதிரி பூவை எடுத்து அங்கங்க சொருவி விட்டுருக்க. பொண்ணுக்கு நல்ல தலை நிறைய பூ வச்சு பார்க்க தான் நல்லா இருக்கும். நோ நோ பாட்டி, இவ்வளோ நேரம் பண்ண ஹேர் ஸ்டைலாம் வீணாயிரும். கடவுளே, இந்த பிள்ளையில ஏமா இப்படி இருக்குதுவோ? அங்க ஃப்ரிட்ஜ் நிறைய பூ இருக்கு, எடுத்து வைக்க சொன்னா வைக்க மாட்டுக்கால. நிச்சய வீட்டுக்குள்ள ஒரு துண்டு பூ இல்லாமல இருக்கா? நம்ம பேசாம இருப்போம். இந்த காரப்புள்ள முறைக்கல செய்யறா. ஆச்சி நீ மண்டபத்துக்கு போய் சாப்பிடு போ. ஏம் டீ, எனக்கு பசிக்கல, நான் செவனேன்னு தான் இருக்கேன். அப்ப அவங்க கிட்ட எதுவும் கேட்காம இரு. கேட்கலாமா? கேட்கல. கரு 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 கண்ணு பட்டு வாடி விடும் வாசமல்லி சந்தனத்தை பூசி விடுங்க. அடுத்தது அடுத்தது எப்பவுன்னு மாமியாரு கேக்கு முன்ன 1/2 டசன் பெத்து கொடுங்க. தக தக தங்க செல தவிக்கிது வெக்கத்துல போதும்னு விட்டு விடுங்க. ஆரிராரோ ஆரிராரோ என்ன தேவைப்படும் தாளாட்டெல்லாம் 1 2 கத்து கொடுங்க. பாருங்க பாட்டி, இப்ப உங்க பேத்திய இப்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்குவுமா, நல்லா இருக்குவே. மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சா? பொண்ணை கூட்டிட்டு போலாமா? எஸ் மேம், ஃபினிஷ்ட். நீங்க கூட்டி போலாம். ரொம்ப அழகா இருக்கடா, கிளம்பலாமா? சரிங்க த. அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. எம்மாடி, இது எம்மாவா காருவா? எம்மா போமா. ஏட்டி நல்லா அழகா பொண்ணு கணக்கெல்லாம் இருக்க. அவ தானே பொண்ணு, அவளுக்கு தானே ஃபங்க்ஷன் எடுக்கு. ஏம்மா அப்பாவை எங்கம்மா? அப்பா இப்பதான் குளிச்சிட்டு இருக்காரு. எங்கோடைய ஆசீர்வாதம் வாங்க, நீங்க கிளம்புங்க, மண்டபத்துல வந்து பாத்துக்கலாம். லட்சுமி, அப்ப நான் பிள்ளைய கூட்டிட்டு போட்டா? ஆமா மைனி, வெளியில கார் நிக்கி. எல்லாரும் சேர்ந்து போயிட்டு இருங்க, நான் கிளம்பி வீட்டை பூட்டிட்டு வாரேன். போற வழியில ஒரு முக்குல பிள்ளையார் கோயில் இருக்கு, அதுல வெடலை போட சொல்லிருங்க அண்ணனை. சரி லட்சுமி. வாங்க மாப்பிள்ள, வாங்க. எல்லாரும் வாங்கம்மா. வரவேற்பெல்லாம் பலமலா இருக்கு. நாளி ஆயிட்டே இருக்குது, பொண்ணு கூப்பிட்டு புடவைய வாங்கிக்கிற சொல்லுங்க. பூமாரி அக்கால கூட்டு வா. ஐயோ, இங்க வந்து நிக்கிறதுக்கே பயமா இருக்கே. குதிரைவாள் பாக்குறாளா பாரு. நிச்சயப்பட்ட பொண்ணு கையில கொடுங்க. சீக்கிரம் மாத்திட்டு வாங்க. மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா வாங்க. கீதாக்கா வாங்க, நம்ம சேர்ல போய் உட்காருவோம். உட்காந்தா ஒண்ணும் தெரியாது சின்ன பொண்ணு. அட 4 முடிய அவங்க அம்மா அப்பா வந்து நிக்கணும்ல, நம்ம அங்க சைட்ல நின்னு பாப்போம். ஆட்டு முட்டியாப்பா வா போவோம்.
புடவைய கொடுத்து 10 நிமிஷம் ஆயிட்டு இன்னும் வரக்கானமே. ஏ கீதா, சீக்கிரம் கிளம்ப சொல்லுமா. நான் போய் சொல்றேன்க்கா. ஏன் லட்சுமி அக்கா பொண்ணு கிளம்பிட்டுன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளைக்கு அக்கா தான் கையை பிடிச்சி கூட்டு வரணும். போய் கூட்டு வாங்கம்மா பொண்ணை. நான் போறேன். ஐ, எங்க அக்கா ஸ்டேஜுக்கு வந்துட்டா. மாமாவும் அக்காவும் பக்கத்துல வச்சு பார்க்க அழகா இருக்காங்க. கொஞ்சமாவது வெக்கப்படுறாளா பாரு. வச்சுக்கன்னு வாங்காம உங்க மாமாவை பாத்துக்கிட்டே இருக்கா. காருவை இன்னைக்கு ஒரு நாளாச்சும் பொண்ணு மாதிரி நடிக்க சொல்லு பூமாரி. ஐ, மாலை மாத்த போறாங்க. ஏய் கத்தாதங்கடி, எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்க. ஜாலியா இருக்கு துளசி அக்கா. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த கேமராமேன் வேற காரை போட்டு ரொம்ப பாடா படுத்துறாங்களே. போனா போட்டு இன்னைக்கு ஒரு நாள் தானே. சிரிக்கிறாளா பாரு, மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கா. ஆமா, காரோக்கா ஸ்மைல் பண்ணா அழகா இருப்பா. நான் போய் சிரிக்க சொல்லட்டா? வேண்டா பூமாரி, நீ இங்கேயே நில்லு. நிறைய கூட்டமா இருக்குல்ல, அவ கொஞ்சம் பதட்டமா இருப்பாளா இருக்கும். ஐயோ சக்தி என்ன நம்மளையே பாக்குறாரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. குதிரவாளு கொஞ்சம் சிரிக்கிறாளா பாரு. ஏய், ஸ்மைல் பண்ணடி. கேக்கல. அட குதிரவாளு, சிரி, ஸ்மைல். வடிவு மைனி என்ன முன்னாடி வரமாட்டுக்காவ? வந்துட்டேம்மா, வந்துட்டேன். சக்தி என்ன சொல்ல வந்தாரு? ஒன்னும் கேக்கலையே. இப்ப எப்படி கேக்குறது? மக்கு மக்கு உம்முன்னு இருக்கிறத பாரு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை எடுத்து கொடுங்கம்மா. மாலை மாத்தட்டும். பொண்ணுக்கு தாய் மாமா வாங்க. என்ன வாண்ணே, முன்னாடி வா. பொண்ணு மாப்பிள்ளை மாலையை மாத்திக்கோங்க. நிச்சயதாம்பள பத்திரிக்கை வாசிக்க போறேன், எல்லாரும் கேளுங்க. ஐயரே நீங்க வாசிங்க. சுபமங்கல சுபமஸ்து. எல்லாம் வல்ல பெருமாள் சுவாமி திருவருளால் நிகழும் மங்களகரமான 1200ஆம் ஆண்டு குரோதி வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி சுக்கிரபட்சத்தில் துவாதாசி திதியும் மகம் நட்சத்திரமும் சித்திய யோகமும் ரிஷப லக்கணமும் கூடிய சுபயோக சுபதினத்தன்று திருநெல்வேலியைச் சேர்ந்த ரத்தினம் வடிவு தம்பதியரின் புதல்வருமான திருவளர் செல்வன் சக்தி என்பவருக்கும் தண்டபாணி லட்சுமி அவர்களின் புதல்வியுமான திருவளர் செல்வி காருண்யா என்பவருக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு வாசிக்கப்பட்ட நிச்சயதாம்பல பத்திரிகை. சுபம் சுபம் சுபம். தட்ட மாத்திக்கோங்க. எப்பா, ஒரு வழியா தட்ட மாத்தியாச்சு. ரிங்கே எடுத்துக்கூட அஞ்சலி. அட்டதானே மாத்திருக்காவ. மோதிரத்தை எங்க போய் தேடுவாவ? எங்க தேடினாலும் கிடைக்காது. நாளை எடுத்து வச்சிருக்கேன். என் பேத்திக்கு சேர வேண்டியது என் பேத்திக்கு தான் போகணும். வைர மோதிரத்தை வாங்கி அவ கையில போட விடுவேனா? என் பேத்திக்கு தான் போடணும். மோதிரம் பரிமாற்றப்படுது. இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்நாளை முழுவதும் துணையாக இருப்பதற்கான அடையாளம். இதுதான் அவங்க உறவோட ஆரம்பம். எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவங்க போட்டுக்கிட்ட மோதிரம் போல இவங்க காதலும் எப்பவும் இறுக்கமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, 2 பேரும் மோதிரம் பரிமாறிக்கிட்ட மாதிரி இனிமே இவங்க வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்கணும். வைஃபை பாஸ்வேர்ட்ல இருந்து டிவி ரிமோட் வரைக்கும். என்ன புரிஞ்சுதா மாப்பிள்ள பொண்ணு? புரிஞ்சுது. என் மாப்பிள்ள சக்தி நிச்சயதார்த்தம் பிரமாதமா நடந்துருச்சு. இனி என்ன, அடுத்து கல்யாண வேலையை பார்க்க வேண்டியதுதான். என்ன சக்தி, என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் உன்னைய பார்க்கலையே. பார்க்கலையா? அப்புறம் லைட்டா சைட் மட்டும்தான் அடிச்சேன். போங்க சக்தி. சக்தி காரு வாழ்த்துக்கள். இப்பதான் நிம்மதியா இருக்கு.
தேங்க்ஸ் சின்ன பொண்ணக்கா. வெறும் தேங்க்ஸ் தானா? எங்களுக்கெல்லாம் தனியாக ஸ்பெஷலாக ட்ரீட் வைக்கணும் பார்த்துக்கிடுங்க. வச்சிருவோம்க்கா. ஒரு வழியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. இனி யாராலையும் உங்களை பிரிக்கவே முடியாது. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு கிட்டக்க நின்னு பாக்கையில ஜோடி பொறுத்து நல்ல அம்சமா இருக்கு. போதண்டிகளா, ரொம்ப கண்ணு வைக்காதீங்க. அதான் ஏற்கனவே மாப்பிள்ளை பொண்ணு மேல கண்ணு வச்சுட்டானே, நாங்க தனியா எங்கோடி வைக்கிறது? நம்ம சக்திக்காரு ஜோடி மோதிரம் போட்டு லவ் வழியில சிக்கிட்டாங்க. இனி பேலன்ஸ் கல்யாணம் தான். ஏன் அம்புச்சக்கா, நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. நான் என்ன சொல்ல? ரெண்டு பேருக்கும் சொல்ல வேண்டியது ஒண்ணுதான். நிச்சயம் முடிஞ்சதே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். அவன் நமக்கானவன் தெரிஞ்சதும் ஆண்களோட அலட்சியம் வந்து ஆரம்பமாகுது. ஆனா பொண்ணுங்களுக்கு அவன் நமக்கானவன், இது நம்ம கனவன் அப்படின்னு தெரிஞ்சதும் எதிர்பார்ப்பு அதிகமாயிரும். நீ நம்ம பொண்டாட்டி தானே அலட்சியப்படுத்தாம இப்ப எப்படி இருக்கியோ அதே மாதிரிதான் எப்பவும் இருக்கணும். சரியாப்பா? கண்டிப்பா அம்புஜத்தை. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வாழணும். அப்புறம் என்ன, போடுங்க மியூசிக்க. தீன் தான தோம் தான தீன் தான தோம் தான. நான் தான் மோதிரத்தை எடுத்து ஒளிச்சு வச்சேனே, எப்படி மாத்தினாவோ? மோதிரம் எப்படி அங்க போச்சு? அப்ப கையில வச்சிருக்கிறது என்னது? ஒண்ணுமே இல்லாம வெறும்னா கிடக்கு. இம்பிட்டு நேரம் வெறும் டப்பாவையே தூக்கிக்கிட்டு அலைஞ்சோம். கடவுளே! சக்தி என்ன காரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் துளசி. தேங்க்ஸ் டி. அக்கா ரொம்ப அழகா இருக்க. நீயும் மாமாவும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. பூமாரி, நானுமா கியூட்டா இருக்கேன்? சும்மா போய் சொல்லாத. நிஜமா மாமா, ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்க. அப்புறம் மாமா, எங்க அக்காவை நல்லா பாத்துட்டீங்கல்ல? ஆமா சக்தி மாமா, எங்க அக்கா கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் பார்க்கணும். ரெண்டு வாளுங்க கிட்டே உங்க அக்கா சொல்லி கொடுத்து கேட்க சொன்னாளா? ஆஹா, அப்படி எதுவும் இல்லையே. உங்க அக்கா தாம என்னையே பாத்துக்கணும் கண் கலங்காம. என் ஃப்ரெண்டுக்கு என்ன குறைச்சல்? அதெல்லாம் உங்களை நல்லா பாத்துக்குவா. ஏய் குதிரைவாளு, உனக்கு இவ்ளோ பெரிய ஆர்மி இருக்கிறது தெரியாம போச்சேடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம குயின் பீ கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.